என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் மேத்தில் மட்டும் நிறையா பேர் கேட்டிங்க. மேக்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம மேக்ஸ் வந்து 150 ஹவர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம மேக்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டெஸ்ட்டு போகுது. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன். நீங்கள் இந்த இயரில் நம்ம 2026 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வருது இல்லைங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். உங்கள் டெஸ்ட் பேட்சில் இதையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். கொஸ்டின் வர்றப்போ உங்களுக்கும் அப்லோட் ஆயிரும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ் மேக்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கும் வந்துடும். மேக்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இது யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மகிட்ட 1 இயர் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச் காலையில் இயர்லி மார்னிங் போகுது, அது நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ணுறீங்க மந்த்லி. ஸோ அதில் எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஸ்பெஷலாக 2026 டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க. ஸோ டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஒரு பேக்கேஜில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணிடுவேன். இது இல்லாமல் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன். மேக்ஸ் வந்து 2.0 மேக்ஸு. ஸோ மாஸ்டர் 2.0 அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக எல்லா ஏரியாவையும் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு பிவைக்யூ இது ரெண்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துருங்க. ஃபுல்லாகவே எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் பேட்ச் ஒன்று கொண்டு வந்திருந்தோம். சரிங்களா, நம்ம மேக்ஸ் பை ER தங்கமுத்து சேனலில் லைவில் ஒரு டெமோ டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ தமிழ் எப்படி எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எவ்ரி சண்டே கிளாஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரை காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரை எவ்ரி சண்டே கிளாஸ். ஒரு டாபிக் முடித்த உடனே அதில் வந்து 100 கொஸ்டின் டெஸ்ட்டு. இப்போ புணர்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த டாபிக் வந்து நம்ம 2 கிளாஸ் போகுது. 2 கிளாஸ் முடிச்சுட்டு 3வது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸு. அதுக்கு முதல் நாள் சாட்டர்டே உங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் டெஸ்ட் இருக்கும், 100 கொஸ்டின். இப்போ அடுத்த டாபிக் சின்ன டாப்பிக்காக இருக்கா, ஒரே வாரத்தில் முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் அடுத்த டாபிக் ஸ்டார்ட் ஆயிரும் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை போன வாரம் நடத்தின டெஸ்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி தமிழ் பொறுத்தவரை முடிக்க டெஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 கிளாஸஸ் 20 வாரம். இப்போ காலையில் ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன், மொத்தம் 2 செஷனாக போகும். மொத்தம் 40 கிளாஸில் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே 5 ஹவர்ஸ் காலையில் 9:30 ஆரம்பித்தோம்னா மதியம் 3:30 மணி வரை கிளாஸஸ் போகும். சரிங்களா, ஸோ இதில் 20 வீக்ஸில் 20 சாட்டர்டேல சண்டேல கவர் பண்ணி தரோம். சாட்டர்டேல டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா, ஸோ ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதி பாதி முடிச்சிருக்கோம். அப்போ அடுத்த சாட்டர்டேவே டெஸ்ட் இருக்குமானா இருக்காது. ஏன்னா புணர்ச்சி விதி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஃபுல் போர்ஷனை சேர்த்து 100 கொஸ்டின் டெஸ்ட்டு. இந்த மாதிரி முடிக்க உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ அந்த தமிழ் பேட்சில் உங்களுக்கு 24/7 ரெக்கார்ட் வீடியோ அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான் வீக் டேஸில் படிக்க முடியலன்னா வீக்கெண்டில் மட்டுமே கூட நீங்கள் படித்தா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக 5 மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் குரூப் 2 எக்ஸாம், அக்டோபருக்கு முன்னாடி சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா, அக்டோபருக்கு அப்புறம் டிசம்பரில் குரூப் 4, மெயினாக குரூப் 4க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிச்சு ஒரு ரிவிஷனே பண்ணிடலாம் நம்ம மறுபடியும். சரிங்களா, இது ஸ்பெஷலாக தமிழ் நிறையா பேர் கேட்டதுனால தமிழ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்த சிறப்பு ஸ்பெஷல் பேட்ச் தான் இது. ஸோ இதில் வந்து சில பேர் வந்து மேக்ஸும் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டீங்க. அதனால் இந்த ஸ்பெஷல் மேக்ஸை அந்த தமிழ் கூடயே லிங்க் பண்ணுறேன். நீங்கள் தமிழ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மேக்ஸ் பேட்ச் வந்து ஃப்ரீயாக அதில் ஆட் ஆயிரும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு டாபிக் வைஸ் 34 டெஸ்ட்டு கவர் ஆகுது. சரிங்களா, டாபிக் வைஸ் 34 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 8 டெஸ்ட்டு கவர் ஆகுது. ஸோ மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டு கவர் ஆகுது. எல்லாமே 50 கொஸ்டினில் வரும். சரிங்களா, டாபிக் வைஸ் வந்து 25 கொஸ்டின், ரிவிஷன் டெஸ்ட் 50 கொஸ்டின், ஃபுல் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட்டு, 1400 சம், எல்லாமே ஸ்கூல் புக் பிவைக்யூ. அதை தாண்டி எதுவுமே கேட்க போகிறதில்ல. கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. சரிங்களா, டெஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஏப்ரல் 1 உங்களுக்கு ரெகுலராக ஃபஸ்ட்டு டெஸ்ட் வகுப்படும் தன்மை எண்கள் அடிப்படை பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட்டு வைக்கிறோம். அப்போ அந்த மேக்ஸை போய் நாங்கள் எங்கே படிக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின் சில பேருக்கு வரலாம். ஸோ அந்த மேக்ஸை படிக்கிறதுக்காக நான் அந்த PDF கொடுக்கும்போதே PDFல சைடில் வாட்ச் நவ் அப்படின்னு லிங்க் கொடுத்துருப்போம். இந்த வாட்ச் நவ் லிங்கை கிளிக் பண்ணால் அதுக்கான வீடியோ நமக்கு வந்துடும் பிளேலிஸ்ட்டில். இப்போ 150 ஹவர்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் போகுது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 4 வீடியோ வரும் பிளேலிஸ்ட்டில். 4 வீடியோ பாருங்கள், இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வீக்கெண்டில் அதுக்கான டிஸ்கஷனும் இருக்கும். இப்போது 2 டெஸ்ட்டு வருது. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு டெஸ்ட்டு வந்து வெனஸ்டே இருக்கும், இன்னொரு டெஸ்ட் வந்து சாட்டர்டே இருக்கும். வெனஸ்டே ஒரு டாபிக் டெஸ்ட் இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் சாட்டர்டே இன்னொரு டாபிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது 2 முடிச்சிட்டோம்னா அந்த வீக் சண்டேல உங்களுக்கு 2 கொஸ்டினும், அதாவது 25 + 25 50 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு லைவில் தான் போகும்.
நீங்கள் லைவில் நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் சென்னை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஈவினிங் 8 to 9 டிஸ்கஷன் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போய்க்கலாம். சரிங்களா? கரெக்டாக 8 to 9 1 hour சண்டே டிஸ்கஷன் போகும். ஏன்னா காலையில் 3:30 வரை நமக்கு காலையிலேருந்து கிளாஸ் போயிடுது தமிழ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட்டு, திரும்ப ஈவினிங் ஒரு 7:30 8 அதான் 8ன்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் 7:30 ஆரம்பிக்க பார்ப்பேன். 7:30 ஆரம்பித்தா 8:30 கரெக்டாக 1 hour உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின் கவர் பண்ண போகிறேன். மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் அதிகபட்சம். 1.5 மணி நேரத்தில் அந்த 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ 2 லைவாக வரும். ஒரு லைவ் முடியும் ஒரு 45 மினிட்ஸில், மொதல் ஒரு 25 கொஸ்டின், அடுத்த லைவ் அடுத்த ஒரு 25 கொஸ்டின். இந்த மாதிரி எவ்ரி வீக் 5 மாதமும் ரெகுலராக போக போகுது. ஸோ அப்போ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை எனக்கு இந்த யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் போதும், நான் பார்த்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டவுட் வருது, அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன், இப்படி போனாலே 5 மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். சரிங்களா? கரெக்டாக 5 monthஸில் எக்ஸாமுக்கு முன்னாடி 5 months கூட இல்லை, உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் வருது இல்லை, குரூப் 1 செப்டம்பரில் வருது, செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட்லேயே முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஷெடியூலில் கொடுத்துருக்கேன். சரியா? இது ஆர்டராக எவ்ரி வீக் போய்கிட்டே இருக்க போகுது. எனக்கு மேக்ஸ் வீக்னு நினைக்கிறவங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில பேர் நான் மேக்ஸ் வந்து இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணலை, டேரெக்டாக வந்து மேக்ஸோட ரெக்கார்டட் வீடியோ இருக்கா, நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம்ல, நம்ம மேக்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பேட்ச் முதல்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு, திரும்ப அதுக்கடுத்து ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 6-7 டாபிக் போகுது. ஸோ இது முடிக்க அவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் வீடியோ கொடுப்போம். 24/7 ரெக்கார்ட் வீடியோ நம்ம ஆப்பில் அவைலபிள் இருக்கும். அந்த வீடியோவை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே மாஸ்டர் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு அதில் அக்சஸ் கொடுத்துருவோம். அதில் அக்சஸ் கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வகுப்படும் தன்மை எண்கள் அடிப்படை நீங்கள் வாட்ச் நவ்வில் போய் யூடியூப் வீடியோவும் பார்த்துக்கலாம், நம்ம கிளாஸ் நடத்திருப்போம்ல அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு கிளாஸ் நடத்துறதே போதும்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள் வேணும்னா அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்க்ளூடிங் இதிலேயே வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு பேக்கேஜ் வரும், வேணும்னா வாங்கிக்கலாம். இதை விட என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 999 1000 ரூபாய்க்குள்ளதாக வரும்பா. அதை என்ன சொல்ல, இதை விட இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு 1999 அது கூட ஒரு 1000 ரூபாய் வரும், வேணும்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நானுமே நிறையா பார்த்துட்டேன் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி. ஏன்னா இதில் இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கஷன் உட்காருவேன். எவ்ரி சண்டே உங்களுக்கு உட்காந்து டிஸ்கஷனில் 2 டாப்பிக்கில் என்ன டவுட் இருக்குது, 50 கொஸ்டின் இருக்குன்னா 50 மாடலே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மறுபடியும் வெரிஃபை பண்ணுவேன். இதை முடிச்சு லாஸ்ட்டாக யூடியூப்பில் லைவ் செஷன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் காலையில் 5:30க்கு. ஸோ இவ்வளோ தெளிவாக பண்ணுறப்போ மேக்ஸில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 25 எல்லாரும் போடலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸை இது ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். முதல் சிலபஸை பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க ஷெடியூலை பாருங்கள். எல்லா டாப்பிக்குமே சிலபஸ்லேருந்து கவர் ஆகுதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கவர் ஆகுதா, எல்லாத்துக்கும் நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோ தனியாக கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப் வீடியோ, எல்லாத்துக்கும் யூடியூப்லேயே சீரிஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களா, வாட்ச் நோ போனீங்கன்னா பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் வந்துடும். அதில் ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். அந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு பர்சன்டேஜ் டெஸ்ட் எழுதலாம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம 5 வீடியோ பார்த்துட்டோம், எழுதுனேன், அதனால் 20 கொஸ்டின் பண்ண ஒரு 5 கொஸ்டின் பண்ண முடியல. ஸோ அந்த 5 கொஸ்டின் டவுட்டை கிளியர் பண்ணுறப்போ கிளியர் ஆகிற போகுது. இவ்வளோதான். இது போக நம்ம கிளாஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ இப்போ யூடியூபோட கிளாஸ் கொஸ்டினில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, கிளாஸில் வந்து 3 செஷனாக போகும். ஒரு செஷன் வந்து கிளாஸ் ஒரு கொஸ்டின் வந்து பேசிக்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன். ஒரு கிளாஸில் 2 hours 2.5 hours. அதுக்கடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை 1.5 to 2 hours ஸ்கூல் புக்கை கிளியராக முடிச்சிருவோம். 3வது செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்கில் 200-300 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த 300 கொஸ்டினில் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் தான் டவுட் வரும். ஏன்னா 250 கொஸ்டின் நம்ம கிளாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை வச்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு 10-15 கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், அந்த மாடலில் இருக்கிறதையும் போட்டுருவோம். அதை முடிச்சு 300 கொஸ்டின் பார்த்தோம்னா அதில் ஒரு 30-40 சில டைம் 10 கொஸ்டின் தான் டவுட் இருக்கும். அந்த 10 அந்த செஷனில் கிளியர் பண்ணியிருப்பேன். அப்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ரெக்கார்டட் வீடியோவில் 3 செஷன் இருக்கும். ஸ்கூல் புக் செஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பிஒய்க்யூ செஷன் இருக்கும், தென் பேசிக் செஷன் இருக்கும். அப்போ அந்த 3 நீங்கள் பார்க்குறீங்க. 3 நாள் டைம் இருக்குது. ஒரு நாள் ரெக்கார்ட் வீடியோ பாருங்கள், ஒரு நாள் நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோ பாருங்கள். சேனல் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க ரெக்கார்ட் வீடியோ வாங்கிட்டீங்க, ரெக்கார்ட் வீடியோ பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டை முடிச்சுட்டு சண்டேல டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ எல்லா நாளுமே நம்ம மேக்ஸ் டச்சில் வந்துடும். நீங்கள் மார்னிங் கிளாஸ் இல்லைனா கூட இதை மாதிரி நீங்கள் டச்சில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் மேக்ஸ் பேட்ச் படித்தவங்க இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, படிக்கும்போது அந்த ஃப்ளோ இருந்துச்சு, 25 போட்டாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ அதை விட்டுட்டோம்ல. திரும்ப ரீசெண்டாக ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால லீவ் விட்டேன். அந்த ஒரு வாரத்தில் அதுக்கு முன்னாடி படித்தவங்க அந்த ஃபார்முலாலாம் மறந்துட்டேன், மறுபடியும் பழைய டாபிக் டெஸ்ட் வச்சா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை எக்ஸாம் வரை கொண்டு போக முடியும். மேக்ஸ் காலையில் பேட்ச் அது போய்கிட்டே இருக்குமா, நோ டிஸ்டர்பன்ஸ், அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது அப்படியே போகும். உங்களுக்கு டெஸ்ட்டை இதில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க, அக்காமடேட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் முடிக்கிறீங்க, காலையில் போகிற டாபிக், இப்போ கிளாஸ் ஒரு கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின், பிஒய்க்யூ, அது அப்படியே போய்கிட்டு இருக்கும். வாரத்தில் 3 செஷன் அதை நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே போயிடுங்க. ஈவினிங் வந்து இது வந்து நம்ம கிளாஸ் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். ஸோ இதை பொறுத்தவரை அந்த டேட்டு புதன்கிழமை டெஸ்ட்டாக அந்த டாபிக் உட்காந்து பார்க்குறீங்க. நம்ம கிளாஸ் ஒர்க் நோட் உங்கள்கிட்ட இருக்கும், ப்ளஸ் யூடியூப்ல இருக்கிறதும் கிளாஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதனால் தேவையில்லை, ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் டிஸ்கஷனில் நேரில் வந்துடுறீங்க. நேரில் வந்து டிஸ்கஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா
கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி மேக்ஸில் 25க்கு 25 ஈஸியாக முடிச்சிடலாம். தமிழ் பேட்சும் சேர்ந்து வர்றப்போ 125 மார்க் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஃபுல்லாக கொடுக்குறோம். தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸும் சேர்த்து பிடிஎஃபாக கொடுத்துட்டு டெஸ்ட்டுமே அவுட் சோர்ஸும் ஸ்கூல் புக்கும் சேர்த்து வச்சிடறோம். அப்போ தமிழ் மேக்ஸுக்கு மொத்தமாக சேர்த்தே ஒரு 5000 முடிஞ்சிடும். சரிங்களா? 125 மார்க்ஸை வெறும் 5000 உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரும் கம்பல்ஷன் கிடையாது. இல்லை நான் யூடியூப்ல அந்த சோர்ஸ் மட்டும் பார்க்குறேன், டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கோங்க. டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துட்டு கொஸ்டின் வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி அனுப்பினோடனே உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் அதுக்கான மார்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கீ அனுப்பிடுவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதின உடனே உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு டெஸ்ட் அப்படின்னா டைமிங் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க குரூப்பில். 4 மணிக்கு டெஸ்ட் அப்படின்னா கரெக்டாக ஒரு 5:30 அதிகபட்சம் 1.5 மணி நேரம், ஒரு ½ hour முன்ன பண்ண வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க எழுதுறதுக்காக டைமிங் 5:30க்கு ஆன்சர் கீ அப்லோட் ஆயிரும் ஆப்ஷனில் மார்க் பண்ணி. அடுத்து சண்டேல அந்த கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பெல்லாம் நான் சொல்லி தரும்போது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டே பை டே மேக்ஸை தொட்டுக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் எழுதும்போது ஒரு டைம் எடுக்கிறீங்க, திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டைம் எடுக்கிறீங்க, அது மாதிரி படிக்கும்போது ஒரு டைம் எடுக்கிறீங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணுறப்போ ஒரு டைம் எடுக்கிறோம், திரும்ப இதெல்லாம் முடிக்கிறோம். கரெக்டாக எக்ஸாம் கிட்ட கால்ஃபார் வந்துருச்சு, எக்ஸாம் வர ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 31 உங்களுக்கு ரிவிஷனோட முடிஞ்சிருது ஃபுல்லாக. செப்டம்பரில் எக்ஸாம். ஸோ செப்டம்பரில் மறுபடியும் என்ன பண்ணுறோம், காலையில் 4 மணிக்கு ரிவிஷன் கிளாஸ் போடுறோம். ஒரு நாளைக்கு 5 டாபிக் ஃபுல் ரிவிஷன் அடிக்கிறோம். ஸோ இப்படியே போனோம்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருமா? சரிங்களா? எந்தெந்த புக்கில் எந்தெந்த லெசன் இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் இந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருப்போம். எடுத்து பார்த்துக்கோங்கம்மா. நம்பர் சீரிஸ், நம்பர் சிஸ்டம்னா எந்தெந்த புக்கு, 10வது புக்கு 2வது பாடம், எல்சிஎம் சேஃப் டாப்பிக்கா 6வது 8வது 9வது 10வது எங்கெங்கே எந்தெந்த லெசனில் எந்த பருவத்தில் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரை இது போதும்ப்பா. இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ஸும் டிஎன்பிசி பிவிக்யூஸும் ஈஸி டு ஹார்ட் லெவல் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். தென் ஆன்சர் டிஸ்கஷன் இன் யூடியூப் எவ்ரி சண்டே ஈவினிங் தான். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலையில் வர்றவங்க ஈவினிங் மேலே படிச்சுட்டு அப்படியே சண்டே இதே அட்டன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு உங்களுக்கு. காலையில் வர்றீங்க, ஈவினிங் போகிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சாட்டர்டே டெஸ்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். இந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே நீங்கள் 125 மார்க்கு கவர் பண்ண போகிறோம் அப் டு எக்ஸாமுக்கு முன்னாடியே. சரிங்களா? சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 24765 93633 24765 735826743 இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணால் கேட்டுக்கோங்க. குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஆப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வர்றவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக ஆட் பண்ண முடியாது. மொத்தமாக ஒரு 50 பேர் வந்தோடனே மொத்தமாக ஆப்பில் ஆட் பண்ணுவாங்க. அதனால் ஆப்பில் எது இஷ்யூனா அடுத்து வெயிட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 2 days உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிகிறதுக்கு. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா April 1க்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிடும். ஒருவேளை சில பேர் April 1 தான் பார்க்குறேன், நான் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன், அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும் குரூப்பில், எடுத்து நீங்கள் டேரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்பில் வந்து கிளாஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்றவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா 1 or 2 days எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்குறது தான் எங்கள் வேலை. பட் அதுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஆனால் ரெக்கார்ட் வீடியோ நான் சொல்கிறேன், இப்போ கொடுத்தோம்னா டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வீடியோ அவைலபிள் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய கிளாஸஸ்க்கான ரெக்கார்டும் அதில் வந்துடும். இன்னொன்று, ஏன்னா இப்போ நம்ம கிட்ட எக்ஸாம் குரூப் 4 கிட்ட வர்றப்போ ஒரு பேட்ச் வந்து ஒரு 40 days பிளான் பண்ணுறோம். முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? அதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் புக்கு பிவிக்குன்னு பிரிச்செல்லாம் கிடையாது. 50 கொஸ்டின் எடுப்பேன், தெளிவாக எல்லாம் கவர் பண்ணுவேன், முடிச்சு விட்ருவேன், ஃபைனல் ரிவிஷன் மாதிரி. அதுவும் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம போட போகிற பேட்சும் இந்த டிசம்பர் வரை நீங்கள் ஜனவரியில் ஜாயின் பண்ணி 1 year பேட்ச் போட்டிங்கன்னா இப்போ இந்த பேட்ச் கேப்பில் கொண்டு வந்திருக்கோமா, இந்த பேட்சில் வர்ற வீடியோவும் ஜனவரியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்துடும். திரும்ப ஆகஸ்ட் செப்டம்பருக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போடுவோம். அந்த பேட்சில் உள்ள வீடியோ உங்களுக்கும் வரும், ஜனவரியில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் வரும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டு டிசம்பர் வரை உங்களுக்கு அந்த அக்சசபிலிட்டி இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப் டு டிசம்பர் குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரை அக்சஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாமே பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 months எல்லாரோட ஒர்க் ஷெடியூல் எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம இந்த பிளானை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மற்றபடி ஃபீஸ் கன்செஷன் அது இது மற்ற தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வேணாம், எல்லாம் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் கம்பல்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பண்ணால் உங்களுக்கு டெய்லி மேக்ஸுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் தமிழ் படித்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கான ஒரு பிளான் தான். இது நான் நிறைய பேர் கேட்டதுனால கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதில் மேற்கொண்டு டிஸ்கஷனுக்கு எதுவுமே கிடையாதுமா. ஏன்னா நான் அடுத்தடுத்த ஒர்க்கு நான் பார்க்க போயிட்டேன், இந்த கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ எனக்கு April 1 நமக்கு இதில் இருக்க எல்லா டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் April 5 நாள் உட்காந்தேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் ஆன்சருக்கு வீடியோ கொடுத்துடலாம். ஆனால் நான் ஆன்சருக்கு வீடியோ கொடுக்க வேணாம், லைவில் வந்தால் தான் அந்தந்த டே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ரெக்கார்ட் வீடியோ வந்து முன்னாடி கொடுத்துட்டோம். இப்போ நான் எல்லாத்துக்கும் வீடியோ கொடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் போட்டு விடுங்க அப்படின்னா சில பேர் பார்ப்பீங்க, சில பேர் பார்க்க மாட்டீங்க. லைவ்ன்றப்போ சில பேர் வருவீங்க, என்ன பேசுகிறோம் அந்த டைமில், என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ஏதாவது நியூஸ் வந்தால் அந்த நியூஸை பற்றி இதில் பேசுவாங்களா. அப்போ வர்றப்போ என்ன ஆகுதுன்னா எவ்ரி சண்டே நம்ம கனெக்டில் இருக்கும்.
அப்போ லைவில் வர்றப்போ நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் சொல்கிறேன். முடிஞ்சால் சென்னை சைடில் இருக்கவங்க நேர்லேயே வந்து டிஸ்கஷன் கேட்டுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய பாத்தில் கொஞ்சம் கூட விலகாமல் அப்படியே சீக்வன்ஸாக போய்கிட்டு இருப்போம். இல்லை ஒரு வாரம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து படிக்கிற மைண்ட் செட்டே போயிடும். மேக்ஸ் அடுத்து பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், ஒரு மாதத்தில் படிச்சுக்கலாம், அதெல்லாம் கஷ்டமா. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மேக்ஸ் எல்லாம் 25க்கு 25 போட்டாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் 50க்கு 45 48 போட்டிங்க? நீங்களாம் கண்டிப்பாக குரூப் 2ல ஈஸியாக போஸ்டிங் போயிடலாம். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, ரீசனிங்கில் 50க்கு 48 45க்கு மேலே போட்டிங்களா நீங்கள் கன்ஃபார்ம் போஸ்டிங். அப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த 2 மாதம் படித்தா பத்தாது. இப்போ இருந்து படிக்கிறாங்கல்ல, இப்போ இருந்து குரூப் 2க்கு படிக்கிற சில பேர் குரூப் 2 மெயின்ஸ் பேட்சில் மறுபடியும் வருவாங்க. அவங்களோட 1 இயர் கன்சிஸ்டன்சி தான் 50க்கு 50 50க்கு 48 மாறுது. உங்களுக்கு ரிசல்ட்டாக மாறணும்னா நம்ம அதுக்கு கன்சிஸ்டன்சியை தான் கொடுக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு டைம் ஜாயின் பண்ணிட்டீங்களா, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் டைம் கன்சிஸ்டன்சி, அதை மட்டும் கொடுங்க. அது கண்டிப்பாக ரிசல்ட்டை ஒரு நாள் கன்வெர்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நிப்பாட்டும். அது உறுதி, யாராலையும் அதை மாற்றவே முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.